نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் மொழிந்து, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் நாம் இந்த இடத்தில் சேர்ந்திருக்கின்றோம். எதற்கு நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் எங்களுடைய விஷயத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுவை ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, ஈமானிய உள்ளங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் முன்மாதிரி என்ற இந்த தலைப்பில் மிக முக்கியமான சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்வதும் அதன் மூலமாக நமது வாழ்க்கையில் ஈமானிய மாற்றங்களை ஏற்படுத்துவதனூடாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தமாக வாழுகின்ற அந்த உன்னதமான நிலையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். நாம் இருக்கின்ற இந்த மாதம் துல்கஅதா என்ற அல்லாஹ்வின் மூலமாக சிறப்பித்து பேசப்பட்டிருக்கின்ற மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களை அல்லாஹ் 12ஆக வகுத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள்: முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ். இப்ப இன்னும் சில நாட்களில் நாங்கள் துல்ஹஜ் என்ற அந்த மாதத்தை அடைய இருக்கிறோம். பொதுவாக இன்றைய காலங்களில் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்த சேவைகளும் அவருடைய குடும்பங்கள் இறைவனுக்காக அடிபணிந்து வாழ்ந்த
அந்த சம்பவங்களும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு காலமாகும். வெறுமனே அந்த நிகழ்வுகளை செவியேற்றுவிட்டு இப்படியெல்லாம் இறைவனுடைய விஷயத்தில் வாழ்ந்தார்கள் என்று பேசிவிட்டு போவதற்கு அல்ல, அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்து எங்கட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் பெற்று அதை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறான். அவர்களில் மிக முக்கியமான நபிமார்களுடைய செய்திகளையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் பேசியிருக்கிறான். லட்சக்கணக்கான வானவர்கள் இந்த பூமிக்கு மக்களை திருத்துவதற்காகவும் இறைவனுடைய ஆகமங்களை வேத வாக்கியங்களை எடுத்து சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் அனுப்பி இருந்தும் அந்த ஒட்டுமொத்த நபிமார்களிலும் ஒரு நபியை அல்லாஹ் சொல்லி தன்னுடைய தூதருக்கு இவருடைய மில்லத்தை இவருடைய மார்க்கத்தை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பொதுவாக எல்லா மக்களுக்கும் அந்த நபியினுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி உள்ளதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சூரா மும்தஹினா என்ற அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலும் அவரோடு ஈமான் கொண்டு வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப யார வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கு? இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில. அதே போன்று அவர்களோடு வாழ்ந்த அவர்களை ஏற்றி ஈமான் கொண்டு வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பின்பற்றத்தக்க நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அழகான சில வாழ்க்கை நெறிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அவற்றை முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உஸ்வத்துன் ஹஸனா என்ற இதே வார்த்தையை தான் எங்களுடைய கடைசி திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற போது லக்கத் கானத் லகும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே உஸ்வத்துன் ஹஸனா நல்ல முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் எங்களுடைய நபிக்கு இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலும் உஸ்வத்துன் ஹஸனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் உஸ்வத்துன் ஹஸனா நல்ல வாழ்க்கை திட்டம், நல்ல முன்மாதிரியான நாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி வாழுகின்ற அழகிய வாழ்க்கை திட்டங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் மிக முக்கியமான ஒருத்தர். எந்த நபிக்கும் கொடுக்காத பல தனித்துவமான சிறப்புகளையும் தனித்துவமான உயர்ந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் இப்ராஹிம் நபியை நேரடியாக காணாவிட்டாலும் அவர்களை போன்ற ஒரு மனிதனை கண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் நபியினுடைய வம்சாவளியில் தான் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வம்சத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா,
வருகிறார். அதுதான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமான இடத்தை அடைகிறார்கள். அதனாலதான் இப்ராஹிம் நபியினுடைய வடிவ அமைப்பு, உருவ அமைப்பு ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தது. ரசூலுல்லாஹ்வை சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வடிவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நபி அவர்களுக்கு மாரியா என்ற ஒரு மனைவியின் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கூட ரசூலுல்லாஹ் பேர் வைக்கின்ற போது என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபியுடைய பேரை தான் என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் வைக்கிறேன் என்று இப்ராஹிம் என்று தன்னுடைய பிள்ளைக்கு இந்த பேரை வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியின் மீது மிக கடுமையான பாசத்தையும் அன்பையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போகிறார்கள். அந்த மிஅராஜ் போய் 7வது வானத்திலே அழகான ஒரு பூந்தோட்டம், ஒரு அழகான மனிதரை காணுகிறார்கள். அவரிடத்திலே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அழகான ஒரு பூந்தோட்டத்தில் சிறிய குழந்தைகளோடு இருக்கிறார்கள். யார் இந்த சிறிய குழந்தைகள் என்றால், முஸ்லிம்களுக்கு சின்ன பிறந்து சின்ன பருவத்தில் மரணித்த பிள்ளைகள் அனைவரும் யாரிடத்தில் இருக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. அது வானத்தில் இருக்கின்ற வானவர்களுடைய கஅபா. அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ் நிர்மாணித்த வீடு அல் பைத்துல் மஅமூர் என்றதுக்கு பேரு. 7வது வானத்துக்கு மேல அந்த பள்ளி வாசல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் அந்த பள்ளிக்குள் நுழைவார்கள், தொழுதுவிட்டு வெளியே வருவார்கள். பிறகு உலகம் அழிகின்ற வரைக்கும் அவர்கள் அந்த பள்ளிக்குள் நுழைவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் அந்த பள்ளியில் தொழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு தரம் போனவங்களுக்கு 2வது தரம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அந்த பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதுகை வைத்து சாய்ந்து கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காணுகிறார்கள். அந்த அளவு மிக அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து, உங்கள் மீது சலாம் சொல்ல எங்களுக்கு தெரியும், உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்லுது, எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி ஸலவாத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகிறோம், முன்பின் சுன்னத்துகளை எல்லாம் தொழுகிறோம். இல்லாம சலாம் கொடுக்கிறோம், நேரத்தில் என்ன தொழுகிறோம்? அத்தஹியாத்துல இந்த தஷஹுதுன்னு செய்யற மோதுகிறோம். அதுல யா அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் மீதும் அவருடைய கிளையார்கள் மீது நீ ஸலவாத்து சொன்னதை போல நபியின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லு. இப்ராஹிம் நபியின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீது நீ பரக்கத் செய்ததை போல ரசூலுல்லாஹ் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீது நீ பரக்கத் செய் என்று துஆ என்ன செய்றோம்? ஒவ்வொரு நாளும் தொழுகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவூட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த சட்டத்தை எப்படி வகுத்திருக்கிறான்? உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தோம். தொழுகை போன்ற மார்க்கத்தின் அடிநாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வணக்கத்தில் இப்ராஹிம் நபியினுடைய பெயரையும் அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களையும் நினைவூட்டுவதை அல்லாஹ் ஒரு சட்டமாக ஆக்கி இருக்கிறான் என்றார்.
என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஒரு நபி அல்ல. மிக பெரும் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் தகுதியானவர் அவர். இன்னும் சொல்ல போனால் மறுமை நாளையில் இந்த உலகம் அழிந்து மஹ்ஷர் என்ற அந்த பெரும் வெளியில் இறைவனிடத்திலே விசாரணைக்காக வேண்டி உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற கட்டம், ஆண் பெண் என எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற கட்டத்தில் யாரும் ஆடை அணிந்த நிலையில் இருக்க மாட்டார்கள். இந்த உலக மக்களிலே மறுமையில் முதலாக ஆடை அணிவித்து அல்லாஹ் கௌரவிக்கின்ற நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அப்ப எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்த இடத்தில் அந்த சிறப்பு இல்லை, இப்ராஹிம் நபிக்கு தான் அந்த சிறப்பு இருக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை கௌரவப்படுத்துகிறான் என்றால் அவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவரும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகங்கள் என்பது வார்த்தைகளிலால் சொல்லி அவற்றை அளவீடு செய்ய முடியாது. அவ்வளவு தியாகங்கள். உலகத்திலே அல்லாஹ் தனக்கு ஒரு நண்பனாக எடுத்துக் கொண்டது யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பன். இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன்னுடைய உச்ச நண்பனாக எடுத்துக்கொண்டான். அந்த அளவுக்கு நிறைய இது போன்ற சிறப்புகள் இப்ராஹிம் நபிக்கு இருக்கிறது. அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன முன்மாதிரி இருக்கின்றது என்பதை அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், வாழ்ந்த வாழ்க்கை அனைத்திலும் அல்லாஹ் அவற்றை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு எல்லாரும் ஹஜ்ஜி போறாங்க. இந்த ஹஜ்ஜி போறதுக்கு எவ்வளவு செலவு? 25 லட்சம். இன்றைக்கு இப்ப இந்த முறை ஹஜ்ஜி போறாங்க 24 அல்லது 25 லட்சம் ரூபாய் கட்டி ஹஜ்ஜிக்கு போறாங்க. அங்க ஹஜ்ஜி போய் என்ன செய்யறாங்க? தவாபு செய்யறாங்க. சஃபா மர்வா இந்த 2 மலைகளுக்கு இடையிலும் தொங்கோட்டம் ஓடுகிறாங்க. அரஃபாவுல தரிக்கிறாங்க. மினாவில ஷைத்தானை கல்லெறிகிறார்கள். குர்பானி கொடுக்கிறாங்க. இதெல்லாம் 6 செஞ்ச வேலைகள். சஃபா மர்வா என்ற மலையில 6 ஓடின. யார் ஓடின? இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அன்னை ஹாஜர் அவர்கள். ஷைத்தானை கல்லெறிஞ்சாங்க. ஏன் குர்பானி கொடுக்கும்? ஏன் கொடுக்கிறோம்? 80 வயதை தாண்டி 100 வயதை எட்டுகின்ற காலம் வரைக்கும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. ஆனா அல்லாஹ்ட நண்பன் அல்லாஹ் கொடுக்கல. எவ்வளவு துஆ கேட்டிருப்பாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் சாலிஹான ஒரு பிள்ளை எனக்கு தாண்டு கேட்டாங்க. இனி நமக்கு குழந்தை இல்லை என்று அவர்கள் நிராசை அடைந்த கட்டத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குழந்தைய அவர் வளர்ந்து வருகின்ற சின்ன பருவத்திலேயே இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதிப்பதற்காக அவரை குர்பானி கொடு என்று சொன்னார். கொடுக்க முற்பட்டாங்களா இல்லையா? இதை நினைவூட்டக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுடைய காலத்துல குர்பானி கொடுக்கிறோம், உலுஹியா கொடுக்கிறோம். ஹஜ்ஜி செஞ்சு முடிச்ச என்ன நன்மை? நபி வழியில் செய்யப்படுகின்ற ஹஜ். பேருக்கு புகழுக்கு இல்ல. நபி வழியில் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு முறையாக ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் என்ன வெகுமதி? அன்று பிறந்த பாலகன் என்ன குற்றமும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நோக்கப்படுகிறானோ அதே நிலைதான் அந்த ஹாஜிக்கும் ஹாஜியானுக்கும் கிடைக்குது. முறையாக செய்யப்பட்ட ஹஜ், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன? சொர்க்கம் என்று ஒன்று. இரண்டாவது
அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகை முழுக்க இப்ராஹிம் நபியினுடைய குடும்பம் செஞ்ச அந்த தியாகத்தை அல்லாஹ் ஒரு வணக்கமாக ஆக்கி இருக்கிறான். அந்த வணக்கத்துக்கு கூலி என்ன? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, சொர்க்கம் பரிசாக கிடைக்குது. உண்மையா பாருங்க, ஒரு ஹாஜி ஹஜ்ஜும் மப்ரூர் சரியான முறையில் ஹஜ்ஜி செஞ்சு முடிஞ்ச கையோட மௌத்தா பெய்தார். இவர் சொர்க்கவாதி, பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, முறையான ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள். இவருக்கு சொர்க்கம். அந்த ஹஜ்ஜுடைய 25 லட்சம் ரூபாய் காசு செலவழித்து அங்க போய் ஒரு 5 நாட்கள் நாம் செய்கின்ற அந்த அமல்களுக்கு அல்லாஹ் அத்துணை பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தருகிறான் என்றால், அங்கே நாம் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகங்களைத்தான் அங்கே நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹானவர்களில் இருந்து ஒரு வாரிசை எனக்கு நீ தா என்று கேட்டார்கள். இது யார் இந்த துஆ கேட்கணும் தெரியுமா? உலகத்துல புதுசா கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த துஆவை கேட்கணும். எங்கேயாவது கேட்காங்களா? கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது எண்ணம் பெறுகிறா? லைஃப் என்ஜாய் பண்றதை தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை கேட்டாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ஒழுக்கமான பிள்ளையா தா யா அல்லாஹ் தான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையில், இந்த துஆவில் எவ்வளவு முக்கியமான அம்சங்கள் நிறைந்து கிடக்கின்றன. இன்றைக்கு சில பிள்ளைகள் சில பெற்றோருக்கு மிகப்பெரிய எதிரிகள். ஏண்டா இந்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெற்றோம் என்று அங்கலாய்க்கின்ற, அழுகின்ற, கவலைப்படுகின்ற, திட்டி தீக்குகின்ற எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள். போதை வயசுக்கு அடிமையாக கூடியவன், களவெடுக்க கூடியவன், கொள்ளையடிக்க கூடியவன், கொலை செய்யக்கூடியவன், பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் செய்து ஜெயிலிலே அடைக்கப்படுகின்ற போது அந்த பிள்ளையை பெற்ற தாயுடைய உள்ளம் எவ்வளவு எரிந்து கொண்டிருக்கும். எவ்வளவு ஆசையாக பெற்ற புள்ள இப்படியான பாவங்கள் செய்து இப்படி ஆகிவிட்டானே என்று கவலைப்படுகிறோம். மக்கள் கவலைப்படுகிறாங்களா இல்லையா? அதனாலதான் நம்ம பிள்ளை உருவாகுவதற்கு முன்னாலேயே சரியான வேலையை போறோம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹானவர்களில், ஒழுக்கமானவர்களில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசத்தா. இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானண்டா அந்த புள்ள ஒழுக்கம் கட்டு நடக்குமா? களவெடுப்பானா? போதை வஸ்துக்கு அடிமையாகுவானா? அதை வியாபாரம் செய்வானா? மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய மனநிலையோடு வாழ்வானா? நிச்சயம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் அந்த பிள்ளை வாழ்வான். இப்ப இந்த துஆவை இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுத்தான். 2 பேரும் நபிமார்கள். இன்று வரைக்கும் அவர்களை பத்தி பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சாலிஹான பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த துஆவை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு தார வாரிச ஒழுக்கமுள்ள சாலிஹான பிள்ளையாகத்தா. இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துஆவை யா அல்லாஹ் நானும் கேட்கிறேன். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். அப்ப பிள்ளை எப்பொழுதும் அந்த தாய்க்கு கட்டுப்படுகின்ற, தந்தைக்கு கட்டுப்படுகின்ற, சமூகத்திலே நல்ல நிலையோடு வாழுகின்ற, சமூகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க பிள்ளையாக, இளைஞனாக வாழுகின்ற நிலைமைகளை அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பான். எனவே ஒவ்வொரு மணமகன், மணமகள்
இல்லற வாழ்க்கையில் இணையக்கூடியவர்கள் அனைவரும் இது போன்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் மிக முக்கியமான பாடமாக ஆகிறோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே இன்னும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரிய்யதி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரிய்யதி. யா அல்லாஹ், என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாகவும் என்னுடைய சந்ததிகளில் உருவாகின்றவர்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவே அவர்களை ஆக்கிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. இப்ப எப்பயாவது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். யா அல்லாஹ், நான் தொழக்கூடியவனாகவும் நான் பெற்ற பிள்ளையெல்லாம் தொழுவை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாகவும் யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை நீ ஆக்கிவிடு என்று நம்மட வாழ்க்கையில் நாம துஆ செஞ்சிருக்கிறோமா? நம்மட பிள்ளை தொழ வேண்டும் என்று நமக்கு ஆசை வரும், ஆர்வம் வரும், பிள்ளை தொழாம இருக்கும். ஆனா நாம துஆ கேட்டிருக்க மாட்டோம். இப்ராஹிம் நபி துஆ கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். தனக்கு மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளும் அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எவ்வளவு முக்கியமான துஆ இது. அந்த துஆவை கேட்ட அடுத்த கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? ரப்பனா வ தகப்பல் துஆய். யா அல்லாஹ், இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு விடு என்று சொல்கிறார்கள். இப்ப நாம தொழுது விட்டு நிறைய துஆ கேட்போம், துஆக்கு புறம்பி பேத்துருவோம். ஆனா யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்ற ஆட்கள வீதம் குறைய. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னோட இந்த தேவைகளை எல்லாம் நான் முன்வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு விடு என்று மானசீகமாக அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி இப்படி துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான கட்டம் இது. மனிதனுடைய மனசு என்பது சில நேரம் சிலிப்பாகிவிடும். இறைவனுடைய கடமைகளை செய்யக்கூடிய மனநிலை உருவாகாமல் போய்விடும். அதனால் அல்லாஹ்விடத்திலே அதனுடைய முடிச்சை போடுகிறார். யா அல்லாஹ், நானும் தொழ வேண்டும், என்ற பிள்ளைகளும் தொழ வேண்டும். நான் மௌத்தானாலும் என்னுடைய சந்தையில் வரக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தொழுவை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். நான் இந்த துஆ ஒரு நாளும் செஞ்சிக்க மாட்டேன். யா அல்லாஹ், நானும் என்ற பிள்ளையும் என்ற பிள்ளைக்கு பிறக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் என்னுடைய வம்சத்தில் வரக்கூடிய எல்லாரும் யா அல்லாஹ் தொழுவை நிலைநாட்டக்கூடியவராக நீ ஆக்கு என்று நாம துஆ செஞ்சிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. ஆனா துஆ கேட்கணும். அந்த துஆவை கேட்டதுக்கு யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு விடு, அங்கீகரித்து விடு என்று நினைச்சோம். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வை அது அழிந்து போய் கிடக்கிறது. நூஹ் நபியுடைய காலத்தில் வந்த மிகப்பெரிய வெள்ள பிரளயங்கள், இயற்கை அழிவுகளின் மூலமாக கஅபத்துல்லாஹ் கட்டப்பட்ட கஅபத்துல்லாஹ் அழிந்து என்ன செய்ய உடைஞ்சு போய் என்ன செய்கிறது, மக்களே அதுல வசிக்க முடியாத அளவுக்குரிய ஒரு சூழல் இருக்கிறார். அல்லாஹ் அந்த இடத்துல மக்களை சேர்ப்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாப்பாவும் மகனும் சேர்ந்து கஅபத்துல்லாஹ்வை கட்டுறாங்க. கஅபத்துல்லாஹ்வை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். செஞ்சதுக்கு பின்னால அவங்க ஒரு துஆ கேட்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. மிக மிக அற்புதமான ஒரு துஆ. இன்றைக்கு உலகத்துல நாம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச உடனே மனசுல பெரிய ஒரு பெருமை வருது. செஞ்சு முடிச்சிட்டேன் தானே, பாருங்க நான் செஞ்சேன், என்னால செய்ய முடியும் என்ற பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு வேலையை செய்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம், எங்களுடைய சக்தியையும் ஆளுமை பற்றி நாம் அதை வெளிப்படுத்துகிறோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடிக்கிறார். உலகத்துல இதை விட பெரிய வேலை இருக்கா? இதை விட ஒரு புண்ணியமான வேலை உலகத்துல வேறெங்கும் இருக்கிறா? இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதலாவது ஆலயம் ஒரு தந்தை மகனின் மூலமாக புது நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்ப எவ்வளவு ஷர்ட் கலரை தூக்கி என்ன செய்யணும்? பெருமை பாராட்டணும். அல்லாஹ்ட பள்ளியை கட்டி முடிச்சிருக்கிறோம். எவ்வளவு பெருமை வேணும்? இப்ராஹிமுக்கு வந்துச்சா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சா? இஹ்லாஸாக கட்டினாங்க. அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கலாம். அதனாலதான் அல்லாஹ்ட்ட அவங்க துஆ செஞ்சாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த பணியை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். இதுல முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நாங்க மார்க்கத்துல ஒரு நன்மை செய்துவிட்டு, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நாம் கொடுக்கின்ற தர்மங்களாக இருக்கலாம், நாம் செய்கின்ற தஸ்பீஹ்களாக இருக்கலாம், நாம் செய்கின்ற என்ன நன்மைகளாக இருந்தாலும் அந்த நன்மையை செய்து முடித்ததுக்கு பின்னால யா அல்லாஹ் இந்த நன்மை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு விடு என்று செய்ய வேண்டும். நாங்க துஆ செய்ய வேண்டும். ஆனா பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை செய்வாங்க. ஆனா அந்த நன்மை அல்லாஹ்ட்ட சொல்லி துஆ கேட்கறல. யா அல்லாஹ் இந்த நன்மை நான் செஞ்சிருக்கிறேன், இந்த நன்மையை அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் என்று துஆ கேட்கறல. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டை இருக்கிறார். அப்ப அவர் வீட்டுக்கு ஒரு யாசகன் பிச்சை கேட்டு வருகிறார். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனை கூப்பிட்டு காசை கொடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் மகன் போய் செய்றார், அந்த காசை அந்த ஹதியா கேட்டு வந்தவர்கிட்ட கொடுக்கிறார். கொடுத்து போட்டு மகன் ஒரு துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையிடத்திலே இருந்து இந்த தர்மத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கிறார். தகப்பலல்லாஹு மின்க யா அபதி என்று சொன்னார். வாப்பாவே இங்க செஞ்ச இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னார். அப்துல்லாஹ் பின் உமர் அழுகிறார். அவங்களுக்கு சலிப்பு வந்து விட்டது. உடனே சொல்லுகிறார், ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், லவ் அலிம்து அன் அல்லாஹ் தகப்பல மின்னி சஜ்தத்தன் வாஹிதா அவ் சதகத திர்ஹமின், நான் தொழுத தொழுகைகளில் ஒரே ஒரு சுஜூதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிய வந்தால், நான் கொடுத்த தர்மங்களில் ஒரே ஒரு வெள்ளிக்காசி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிய வந்தால், இந்த வினாடி நான் மௌத்தாக ரெடியாகிறேன் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, நாம் செய்த வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய கபூலியத், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற அந்த லெவல் அடிக்கப்பட வேண்டும், அந்த முத்திரை குத்தப்பட வேண்டும். அமல்களை வச்சு நாம் ஒரு நாளும் பெருமை அடைந்து விடக் கூடாது. இவ்வளவு காலம் நான் தொழுதிருக்கிறேன், இவ்வளவு நோன்பு நோற்றிருக்கிறேன், இத்தனை ஹஜ் செய்திருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் தர்மங்கள் ஜகாத்துகள் கொடுத்திருக்கிறேன் என்று நாம் செய்த நன்மைகளை வைத்து நாம் பெருமை அடைத்து விடக் கூடாது. ஏன் தெரியுமா? நாம செஞ்ச நன்மை அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டா இல்லையான்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. தெரியாம நாம எப்படி பெருமை அடிக்கலாம்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர்கள், நல்ல மனிதர் என்று சொல்லப்பட்டவர்கள், வஹியுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்தவர்கள். அவங்க எவ்வளவோ அமல் செய்யக்கூடியவங்க. சஹாபாக்கள்ல அமல்கள்ல அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் என்று சிலாகித்து பேசப்பட்ட நபித்தோழர்.
அமல்கள்ல வடிவம். ரசூலுல்லாஹ் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் சான் மேல் சானாக அடிமேல் அடி வைத்து அந்த நன்மையை பின்பற்றுவார். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்ற அமல்கள்ல ஒரே ஒரு சுஜூத மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று தெரிய வந்தார். அவர் ஒரு நாள் கூட மௌத்தா, ஒரு கட்டத்திலிருந்து இளைஞனாக இருந்த காலத்திலிருந்து மௌத்தாகின்ற வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுகையை விட மாட்டார். அவரு சொல்றாரு, அல்லாஹ் என்ற சுஜூதுல ஒரே ஒரு சுஜூதை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிய வந்தார். எவ்வளவு முக்கியமான விஷயம், நாம் செய்த நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது. ஆனால் சில நன்மைகள் நாம நன்மைகளாக மலை மலையாக குவிக்கப்பட்டு செஞ்சிருப்போம், ஆனா அதுல முகஸ்துதிரிக்கும், மற்றவருடைய புகழை வேண்டி அந்த அமலை செஞ்சிருப்போம். நபி வழியில அந்த அமல் செய்யப்படாமல் இருந்திருக்கும். மறுமை நாளில அவ்வளவும் சுருட்டி முகத்திலே வீசி எறியப்படும், ஒன்றும் இல்லை. அதனாலதான் நாம் என்ன செய்யணும், யா அல்லாஹ் நான் செஞ்ச நல்ல அமல அல்லாஹ் விட்டு ஏற்றுக்கொண்டு. நாம் ஒருத்தருக்கு ஒரு சேவை செய்கிறோம், நாங்க வசதியோடு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறோம், அல்லது ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பொது வேலை ஒன்றை செஞ்சு கொடுக்கிறோம். ஒரு அரசியல்வாதி ஒரு நன்மையை செய்து கொடுக்கிறான், செய்து கொடுத்து விட்டு நான் 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 என்று சொல்லாம, யா அல்லாஹ் நான் செய்த சேவையை நீ ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். இல்லாட்டி ஒரு மண்ணளவு கூட நன்மை கிடைக்காது. கோடிக்கணக்கில் நன்மை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒரு மண்ணளவு கூட நன்மை கிடைக்க மாட்டா. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அந்த அமலுக்கு கபூலியத் கிடைக்க வேண்டும். இதைத்தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில நாங்க முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ கேட்கிறாங்க, வஜ்அல்னி லிசான சிதுகின் ஃபில் ஆஹிரீன். யா அல்லாஹ், பின்னால் வரக்கூடிய சமுதாயங்களில் என்னை நல்லவர் என்று பேசுகின்ற அந்த நிலையை எனக்கு நீ ஏற்படுத்தி விடு. எனக்கு ஒரு நட்பேரை மக்கள் மத்தியில் பேசுகின்ற நிலையை அல்லாஹ் நீ ஏற்படுத்தி விடு என்று துஆ கேட்கிறாங்க. சமூகத்தில் சில நேரங்கள்ல சில ஆட்கள் மௌத்தாயிருப்பாங்க, ஆனா வாழுகின்ற போது எல்லாருக்கும் அநியாயம் செய்தவராக அவர் எதிர்ப்பார். அவர் மௌத்தானதுக்கு பின்னாலும் சில நேரம் அவரை நினைக்கக்குள்ள அவரை பேருவரக்குள்ள திட்டுவோமா இல்லையா? மௌத்தா பேத்தான் ரெண்டு ஆரம்பிச்சு அவன் மௌத்தானதுக்கு பின்னால் எவ்வளவு பேர் அவன் மீது திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். சில நேரங்கள்ல வாப்பா உம்மா மௌத்தானதுக்கு பின்னாலும் பிள்ளைகள் ஏசும், எங்க வாப்பா என்ன தந்து விட்டு பேய்த்தாரு, அவர் கபருக்குள்ள நல்லா தான் இருப்பாரு, திட்டுறோமா இல்லையா? எங்க உம்மா எனக்கு ஒழுங்கா எனக்கு வாழ்க்கைய சரியா செஞ்சு தரல, அதனால உம்மாக்கு திட்டக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சமூகத்தில் நம்ம நிறைய பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் பின்பற்றக்கூடிய மக்கள்ல எனக்கு நட்பேரை நீ ஏற்படுத்தக்கூடிய மக்களை நீ உருவாக்கு. இன்றைக்கு இப்ராஹிம் நபியுடைய நான் பேரை சொல்ல கொள்ள எவ்வளவு மனது அவங்கள பத்தி நல்ல அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துதா இல்லையா? அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில இப்ராஹிம் நபியை புகழ்றோமா இல்லையா? அவர்களுக்கு ஸலவாத் சொல்றோமா இல்லையா? அவங்களுக்கு பரக்கத் செய்யறோமா இல்லையா? அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், புகழுகிறோம், அவருடைய தியாகங்களை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் செய்ய முன்வந்தார், மிக பெரும் தியாகி என்று அவர்களை பற்றி நாங்கள் நிலவாக பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் அந்த நிலைமை அவளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால்தான் கண்ணியமானவர்களே, நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்கும். நாம் மௌத்தானதுக்கு பின்னாலும் மாஷா அல்லாஹ் இன்னார் மௌத்தா பேத்தாரு, நல்ல மனுஷன், சாலிஹான பிள்ளை, சாலிஹான தாய், யாருடைய வம்புதும்புக்கும் போக மாட்டா, எல்லாருடையும் நல்ல கலப்பா, தன்னால் முடியுமான உதவிகளை ரகசியமாக செய்யக்கூடியவர். இப்படி எல்லாம் சில மக்கள் நாம சொல்றோமா இல்லையா? இந்த நிலை நமக்கு வரும். நம்மட மௌத்துக்கு பின்னால
நம்மட நல்ல செயல்களை பற்றி ஒரு சமூகம் நம்மளை பத்தி பேசணும், பெருமைக்காக அல்ல. நமக்கு நம்மட பேரை கேட்கல அப்படி சில்லக்குள்ள அல்லாஹ் அந்த தாய்க்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துடணும், அவட கபூர் அல்லாஹ் விசாலமாக்கி வைக்கணும், அல்லாஹ்வுடைய குற்றங்களை மன்னிச்சிடணும் என்று துஆ செய்யறோமா இல்ல? சில மக்களுடைய பேரை கேட்கல. இந்த நிலை எங்களுக்கு நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான முன்மாதிரி. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ராஹிமுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சங்களும் மிக ஆழமான வாழ்க்கையின் வழிகாட்டல்களாக அமைந்திருக்கின்றன. இதே போன்றுதான் தொடர்ந்து அவங்க துஆ கேட்கிறாங்க, வஜஅல்னி மின் வரதத்தி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவராக நீ என்ன ஆக்கு. நாம யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தாண்டு கேட்போம், யா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசாக என்ன ஆக்கன்னு கட்டிக்க மாட்டோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. ஒரு தாய் அல்லது தந்தை மௌத்தாயிட்டார், அவரை சொத்துக்கு ஆறு வாரிசு, பிள்ளை வாரிசு. அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு கட்டாயமானது, அப்படியே இல்லையா? இது போலதான் ஈமான் கொண்ட நல்ல மக்களுக்கு சொர்க்கம் என்ன ஒரு அனந்தர சொத்து மாதிரி கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, யா அல்லாஹ் அந்த அழகான சுவண்டியான மிகவும் சிறப்பான அந்த சொர்க்கத்தின் வாரிசாக நீ என்னை ஆக்கி விடு என்று துஆ செய்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான பிரார்த்தனைகள், இவ்வளவு ஆழமான சிந்தனையை தாங்கிய அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள். இதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, பின்பற்றிக்கங்க. ஒரு இளைஞனாக அவர் எப்படி இருந்தார், ஒரு கணவனாக எப்படி இருந்தார், ஒரு தந்தையாக எப்படி இருந்தார், இப்படி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டங்களிலும் அவரிடத்தில் இருந்து பாடத்தையும் படிப்பினையும் பெற்று வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வழிகாட்டல்கள் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கைக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால் தான் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலும் மிக முக்கியமாக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ காத்து விடு என்று துஆ செய்கிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். இப்ராஹிம் நபி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கம், இணை வைத்தல் போன்ற இந்த நிலையை விட்டும் நீ காத்து விடு என்று துஆ செய்கிறார்கள். யார காலத்துல இணை வைத்தல் உருவாயிச்சு? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்ற இந்த நிகழ்வு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? எப்ப? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000க்கு மேற்பட்ட வருஷங்கள் வாழ்ந்தாங்க. நேரடியாக இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய மாட்டேன் என்று. பிறகு அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான். அல்லாஹ்ட்ட என்ன கேட்டான் அவன்? யா அல்லாஹ், உலகம் அழிகின்ற வரைக்கும் எனக்கு சாகாத வரத்தை தா என்று கேட்டான். அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப அல்லாஹ்ட்ட அவன் என்ன சொன்னான்? உன்னுடைய அடியார்களை அவங்க முன்னால பின்னால வலப்பக்கம் இடப்பக்கம் புல்லா அவங்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொன்னான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா இல்லையா? அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் முழுக்க இப்லீஸால அவன் ஆட்டம் எதுவும் என்ன ஈடுபடல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆயிட்டாங்க. பிறகு தூதராக நூஹ் நபி வாராங்க. நூஹ் நபியுடைய காலத்திலும் மக்கள் இறைவனை மாத்திரமே வணங்கி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச காலம் போகிறது.
அதுல சில நல்ல மக்கள் இருந்த ஒரு 5 நல்ல மக்கள் இருந்தார்கள். மிச்சம் அந்த சமூகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர். அவங்கள பார்த்து அவங்கள போலதான் வாழணும் என்று விரல் நீட்டி பேசுகின்ற 5 நபர்கள். அந்த 5 பேரும் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான உடனே அந்த மக்கள் நினைக்காங்க, அந்த மரணத்தை, அந்த 5 பேரும் மௌத்தானத்தை அந்த மக்களால் மறக்க இயலாம போயிடுச்சு, தாங்க முடியல அந்த பிரிவை. அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த 5 பேருடைய உருவத்தை சிலைகளாக வடிச்சு ஒவ்வொரு இடத்தை வைங்க. மக்கள் நடந்து போகக்குள்ள அவர் உருவத்தை பார்த்த உடனே அவர் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுமா இல்லையா, இவரை போலதான் வாழணும், நல்ல மனிதர்கள், அவருடைய நினைவுகள் அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த 5 பேருடைய சிலைகளை வரைஞ்சாங்க, உருவாக்கினாங்க. இப்ப அந்த உருவாக்கின சமூகம் ஒரு அவங்களோட நினைவுக்காக உருவாக்கினாங்க, வணங்குறதுக்கு இல்ல. பிறகு அந்த சமூகம் இணைஞ்சது அழிந்து போகிறது, புதிய ஒரு சமூகம் வருகிறது. ஏன் இது உருவாக்கினு தெரியாது. இப்ப இபிலிஸ் வாரான், ஷைத்தான் வாரான், வந்து இந்த சிலைகள் எல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது தெரியுமா? வணங்குவதற்காகத்தான். இவங்களை வணங்குங்க என்கிற அந்த சிந்தனையை போட்டான். இப்ப உலகத்துல இணை வைத்தல் என்ற இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது நபிமார காலத்திலேயே. அப்ப அப்படி அந்த ஒவ்வொரு நபியோடைய காலத்திலும் என்ன செய்யுது, இந்த ஷைத்தானுடைய மிகப்பெரிய பிரச்சாரங்கள் கடுமையாக தாக்கம் செலுத்தியதனால் இறைவனை மக்கள் வணங்குவதை விடுத்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். இது இப்ராஹிம் நபி வரைக்குமே செய்கிறது. இப்ராஹிம் நபியே துஆ செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருந்திருக்கிறார். அதனாலதான் யா அல்லாஹ் என்னையும் என்ற பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ பாதுகாத்து விட துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில புதிய நவீன வடிவங்கள் அது வருகிறது. இடுப்பில் அச்சிரத்தை கட்டுறது, கழுத்தில் அச்சிரம் கட்டுறது, அதுல உள்ள விஷயத்தை நம்புறது, இதெல்லாம் இணை வைத்தலாம். வியாபாரம் போகலன்னா சில கடைகள்ல மூலைகள் என்ன தொங்கும், கீசாக்கள் கூசாக்கள் என்ன செய்யும், தொங்கும், மந்திரிக்கப்பட்டவைகள். அந்த நிலையோடு ஒருவர் வாழ்ந்தால், ஒருவர் மௌத்தானால், அவர் அல்லாஹ்விடத்திலே நிச்சயம் மிக பெரும் பாவியாக மாறிவிடுவார். அவருக்கு விமோசனம் இல்லை. இணை வைத்தல் என்கிறது மிக பாரிய குற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, மறுமை நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரே ஒரு துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. என்ன துஆ அது? என்ன துஆ? இப்ராஹிம் நபி கேட்ட எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒரே ஒரு துஆவை மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கல. என்ன துஆ அது? யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பை கொடு என்று கேட்டாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கல்ல. ஏன் ஏற்றுக்கல்ல? அவர் இணை வைத்தலுக்கு மிக பெரும் உதவியாளராக இருந்தார், சிலைகள் செய்தார், விக்கிரக ஆராதனைக்கு அவர்தான் அத்திவாரமாக அமைந்தார். மறுமை நாளையில மிகப்பெரிய சோகத்தோடும் கவலையோடும் புழுதி படிந்தவராக இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் அப்படியே இருப்பார். வாப்பா பார்த்தோன்னே மனசு அப்படி நொறுங்கி போகும், அப்படியான கோலம். அப்ப இப்ராஹிம் நபி கேட்பாங்க, பாப்பா எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும் என்று உங்களுக்கு சொன்னேன் தானே, நீங்க செய்யலையே, இப்படியான நிலைமையில உங்களை நான் சந்திக்கிறேன் என்ற மாதிரி பேசுவாங்க. அப்ப ஆசர் சொல்லுவார், வாப்பா மகன் இன்றைக்கு நான் நீ சொல்ற அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப ஏற்றுக்கொள்ற சரீரம் அது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற நேரம் அது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது என்ன செய்வது, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசி பாப்போம் என்று அல்லாஹ்ட்ட பேச, யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு வாக்களித்திருக்கிறாய், மறுமை நாளையில் மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் என்னை கேவலப்படுத்த மாட்டாய் என்று எனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறாய். செட்டியான மெக்கானிசத்தை இப்ராஹிம் நபி பயன்படுத்துறாங்க. அப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஆசர் இருக்கிறார், இவர் இணை வைத்தலில் வாழ்ந்து மரணித்தவர், இவரை தூக்கி நரகத்தில் போட்டால் அதை விட ஒரு கேவலம் இவர் என்ன இருக்கிறார், நீ எனக்கு என்ன கேவலப்படுத்த மாட்டாய் என்று வாக்கு தந்திருக்கிறார், இதை வாப்பா தூக்கி போடுவதா என்னை கேவலம். இப்ராஹிம் நபி எதை விரும்புறாங்க, வாப்பாக்கு ஒரு
பாதுகாப்பும் மன்னிப்பும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மிகப்பெரிய மார்க்கத்துக்கு கடும் தியாகியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய கூட்டாளியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தனித்துவமான விஷயத்தில் அல்லாஹ் யாருக்கும் எந்த சலுகைகளையும் வழங்க மாட்டான். இன்னஹு மை யுஷ்ரிகி பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இவர் இணை வைத்தார், எனவே சொர்க்கம் இவருக்கு என்ன? ஹராம் இல்ல. இப்ராஹிம் நபியால வேற ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்கிறான். ஆசர் என்ற இப்ராஹிம் நபியுடைய தந்தைய மனித வடிவத்தில் தூக்கி நரகத்தில் வீசாமல் அவரை அல்லாஹ் உருமாற்றம் செய்கிறான். என்ன உருமாற்றம்? இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உடைய காலை குனிந்து பார், காலை கீழே பார். குனிஞ்சு பார்க்கிறாங்க, ஒரு கழுதை புலி என்ற ஒரு மிருகம் உண்டு, ரத்தத்தில் துவைக்கப்பட்டது போன்று அவருடைய ரோமங்கள் சிலித்ததாக கடுமையான ஒரு அருவருப்பான காட்சியோடு அந்த மிருகம் இருக்கும். இவர்தான் உடைய தந்தை ஆசர். அல்லாஹ் அந்த உருவத்தை மாத்தி போட்டான். மாத்தி பிறகு அந்த கழுதை புலி என்ற அந்த மிருகத்தை தூக்கி நரகத்திலே என்ன செய்யப்படும்? வீசப்படும். அவர் இப்ராஹிமுடைய தந்தை மனித உருவத்தில் போடாமல் ஒரு விலங்கின் உருவத்தில் அவர் என்ன செய்யறான்? போடுகிறான். ஒரு சின்ன ஒரு மனசில் அவருக்கு என்ன செய்யும்? பாப்பாவுடைய உருவத்தில் இருந்த நிலையில் அவர் தூக்கி வீசப்படுகின்ற போது ஏற்படுகின்ற மன கஷ்டத்திற்கும் அவரை உருமாற்றம் செய்து வேறொரு உருவமாக உரியப்படுகிறதுக்கு இடையிலும் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கிறது. அதை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான். இதுல முக்கியம் என்ன தெரியுமா? இணை வைத்த நிலையில் ஒருவர் நாளை மறுமையில் இறைவனை சந்தித்தால் அவருடைய சகோதரன், அவருடைய தாய், தந்தை சொர்க்கத்தில் நபிகளாரோடு வாழுகின்ற அந்தஸ்தை பெற்றாலும் இந்த இணை வைத்தவருக்கு என்ன செய்ய முடியாது? எந்த சிபாரிசும் செய்ய முடியாது என்கின்ற முக்கியமான ஒரு செய்தியை இப்ராஹிம் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியமானவர்களே, இணை வைத்தல் என்பது நம்ம குடிக்கிற தண்ணிக்குள்ள நஞ்ச ஊத்துற மாதிரி. நஞ்ச ஊத்தி கலந்து விட்டு குடிச்சா உயிர் வைத்து விடும். இது போன்றுதான் நாம் செய்கின்ற அத்துணை அமல்களையும் அழித்து எங்களை நிரந்தரமான நரகத்தில் தூக்கி வீசிவிடும். இதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன துஆ கேட்கிறாங்க? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டும் காத்து விடு. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் பல 100 படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் ஆழமாக நாம் படித்து அவைகளை முடியுமான அளவுக்கு நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து எப்பொழுதும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய சட்டதிட்டங்களை மதித்து அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் கிடைத்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறைய வேண்டும். கலிமாவோடு நாங்கள் மௌத்தாக வேண்டும். இந்த உயர்ந்த பாக்கியம், இந்த தீனில் உள்ள விஷயத்தை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லுகின்ற இது போன்ற நல்ல நபிமாக வரலாறுகளை நாம் பின்பற்றுவதன் மூலமாகவும் நிச்சயம் இந்த சந்தர்ப்பத்தை அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற உயர்ந்த பாக்கியத்தை தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.